guys, welcome to Cine News. Big Boss அருணாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கும் பிக் பாஸ் அர்ச்சனாவா வெளியான தகவல். விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 7வது சீசன்ல கலந்து கொண்டு டைட்டில் வினர் அடித்தவர் தான் அர்ச்சனா. அதன் பின்பு அடுத்த சீசனில் பங்கு பெற்றி ரசிகர்களின் மனதை கவர்ந்த போட்டியாளராக அருணும் வந்திருந்தார். இவர்கள் இருவருமே பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே தங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை உறுதிப்படுத்தி அதை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிய அர்ச்சனாவும் அருணும் பல பேட்டிகளில் பங்கெடுத்தும் வந்தனர். அது மட்டும் இல்லாமல் இருவரும் ஒன்றாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் என இவர்களுடன் குடும்பத்தாருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் வெளியிட்டு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தனர். இந்த நிலையிலே அர்ச்சனா, அருண் மற்றும் இவர்களுடைய பெற்றோர்களுடன் பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியும் வழங்கியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் கூறிய விடயங்கள் இப்போது வர வைரலாகி வருது. அந்த சமீபத்தில் இடம்பெற்ற அந்த நேர்காணல்ல கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, கனவு திருமணம் எவ்வாறு இருக்க வேண்டும்? அதுக்கு அருண் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? நாங்க இருவருமே யாருக்கும் தெரியாம ஒரு நோட் சைட்டில் போயிட்டு அதுல சிவன் கோயில்ல திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதே தான் எனக்கு கனவா இருந்துச்சு. மற்றும் எனக்கு பெண் குழந்தைகளில் மிகவும் விருப்பம். எங்களுக்கு குழந்தை கிடைத்தால் அந்த குழந்தைக்கு ஆரா என பெயர் வைப்போம் எனவும் அருண் கூறியிருக்கிறார். இவ்வாறான நேர்காணல் செய்பவரின் கேள்விக்கு மிகவுமே சூப்பராக பதிலளித்த அருண், திடீரென நீங்கள் இருவரும் இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க, அப்போ உங்க 2 பேருக்கும் திருமணம் முடிந்து விட்டதா என கேட்டபோது அருணுடனே ஓம் என தலையாட்டி பின் மழுப்பலாக சமாளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் குறித்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களுக்கு மாலை மாற்றி திருமணமும் செய்து வைத்தனர். இதுவுமே ட்ரெண்ட் ஆகி வந்துச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த நேர்காணல்ல அர்ச்சனா கூறுகையில், ஆரம்பத்தில் அருண் பாரதி கண்ணம்மா சீரியல் நடிக்கும்போது நானும் இன்னொரு சீரியலில் நடித்து கொண்டிருந்தேன். இந்த 2 சீரியலுக்கும் இடையில் உள்ள தூரம் 1 கிலோமீட்டர் தான். அதனால் 2 பேரும் லஞ்ச் டைம் பிரேக்கில் சந்திப்போம். இதன் போது யாருமே நம்மளை பார்க்கல, யாரும் நம்மளை கவனிக்கல என்ற எண்ணத்தில் 2 பேருமே ஜாலியாக இருந்தோம். ஆனால் அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிச்சு, நாங்கள் 2 பேரும் சந்திப்பது எங்களை தவிர எங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும்னு. இதன்போது அங்கிருந்த சீரியல் டைரக்டரும் அர்ச்சனா, அருண் காதலிப்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் ஒவ்வொரு முறையும் லஞ்ச் பிரேக் டைமில் ஏன் லேட் ஆனது என்று கேட்டால், அர்ச்சனா தனது பாட்டி இறந்ததாக பல பாட்டிகளை கொன்று விடுவார். அதே போல அருண் சின்ன பிள்ளைகள் சொல்லும் ரீசனை போலவே கார் பஞ்சர் ஆயிற்று என்று சொல்லுவார். ஆனாலும் எங்களுக்கு என்ன நடந்தது என்று உண்மை தெரியும் என அந்த டைரக்டரும் சொல்லியிருக்கிறார். அருண் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு சென்ற பிறகு அர்ச்சனா மிகவும் உடைந்து விட்டாராம். ஒரு நாள் அவர் ஃபோன் பண்ணி தனக்கு மிகவும் முடியாமல் இருப்பதாகவும் சொன்னாராம். அதன் பின்பு உடனடியாக அவரை ஹாஸ்பிட்டல்லையும் அனுமதிச்சாங்களாம். அதன் போது அவருக்கு ஒரு பக்கம் சிகிச்சையும் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கமா அவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியையும் பார்த்து கொண்டிருந்தார் என்று அந்த சீரியல் டைரக்டர் இவர்களுடைய காதல் கதையை பற்றி பேசியிருக்கிறார். அருண் மேலே இவ்வளவு அன்பா அர்ச்சனா இருக்காங்களா என்று சொல்லி ரசிகர்களும் ரொம்பவே பாராட்டிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.